வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு 4G Silver Academy தமிழ். இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, ஃபைண்ட் த ரியாக்ஷன்ஸ் அட் supports A and B of the beam shown in a figure. உங்களுக்கு இங்கே ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்க. இந்த டயக்ராமில் A பாயிண்ட் ஒன்று இருக்குது, B பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஸோ இந்த A பாயிண்ட்லையும் B பாயிண்ட்லையும் எவ்வளவு ரியாக்ஷன், சப்போர்ட் ரியாக்ஷன் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அந்த பீமில். ஸோ இந்த ஏ பாயிண்ட்ல வந்து ஒரு ஹிஞ்ச்டு சப்போர்ட் இருக்கு, HINGED ஹிங்க்டு சப்போர்ட். இந்த இடத்துல ஒரு ரோலர் சப்போர்ட் இருக்கு. ஸோ இடையில லோட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ ஏ பாயிண்ட்டுக்கு இடத்துல ஹிங்க்டு சப்போர்ட் இருக்கு, பி பாயிண்ட்டுக்கு இடத்துல ஒரு ரோலர் சப்போர்ட் இருக்கு, நடுவில் ஏக்கும் பிக்கும் இடையில வந்து லோட்ஸ் இருக்கு. 10 kN, 25 kN, 32 kN. அதே மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ பாயிண்ட்ல இருந்து 10 kN லோடுக்கு டிஸ்டன்ஸ் 2 மீட்டர், 10 kNல இருந்து 25 kNக்கு இடையில 3 மீட்டர், 25 kNல இருந்து 32 kNக்கு இடையில 4 மீட்டர், 32 kNல இருந்து பி பாயிண்ட் வரைக்கும் 1 மீட்டர். ஸோ டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஏ பாயிண்ட்ல என்ன ரியாக்ஷன், பி பாயிண்ட்ல என்ன ரியாக்ஷன் கண்டுபிடிக்கும். ஸ்டெப் 1, கொடுத்துருக்கிற டயக்ராமை ஃப்ரீ பாடி டயக்ராமா கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ட்ரா ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ ஃபர்ஸ்ட் எங்கெல்லாம் வந்து ஹிங்க்டு சப்போர்ட் வருதோ அந்த இடத்துல 2 ஹேரோஸ் வரும். ஒன்று RAX ஆரோ, இன்னொன்று RAY ஆரோ. இது ஹாரிசாண்டலாக வரணும், இது வெர்டிக்கலாக வரும். நெக்ஸ்ட் அடுத்தது இந்த லைனுக்கு மேலே லோட்ஸ் எல்லாத்தையும் எழுதணும். லோட் என்ன இருக்குது, 10 kN லோட், 25 kN லோட், 32 kN லோட். பி பாயிண்ட்ல ஒரு ரோலர் சப்போர்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரே ஒரு காம்போனன்ட் மட்டும்தான் வரும், வெர்டிக்கல் காம்போனன்ட். அதாவது RBY is equal to RB. இது காமன், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் எடுத்து எழுதணும். ஏ பாயிண்ட்லேருந்து 10 kNக்கு டிஸ்டன்ஸ் 2 மீட்டர், 3 மீட்டர், 4 மீட்டர், 1 மீட்டர். ஸோ இந்த டயக்ராமில் இந்த மாதிரி இருக்கிற சிம்பிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணிடணும், எல்லாமே ஹேரோஸ்க்காக சேஞ்ச் பண்ணிடணும். அதுதான் வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ இந்த டயக்ராமில் 2 இருக்கு, ஏபி. அந்த ஏபிக்கு ரியாக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏ வந்து ஒரு ஹிங்க்டு சப்போர்ட்னால நம்மளுக்கு 2 ஆரோஸ், 2 காம்போனன்ட்ஸ் தான் வரும். ஒன்று RAX, RAY. RAனா ரியாக்ஷன் அட் த ஏ பாயிண்ட், எக்ஸ்னா எக்ஸ் ஆக்சிஸ், ரியாக்ஷன் அட் த ஏ பாயிண்ட் ஒய் ஆக்சிஸ். இங்கே வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு காம்போனன்ட் வரல, நம்ம RBYன்னு வரும், அதை நம்ம RBன்னு எடுத்துக்கிறோம், அவ்வளோதான், வேற ஒன்றுமே. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2, சம்மேஷன் MA ஹேரோ பிளஸ் ஈக்குவல் டு 0. இதோட மீனிங் என்னன்னா, இந்த ஏ பாயிண்ட்ல இதான் இங்கே தான் இருக்கு ஏ பாயிண்ட், இந்த ஏ பாயிண்ட்ல எவ்வளவு மொமெண்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதான் சம்மேஷன் MA. நம்மளுக்கு டைரக்ஷன் வந்து இந்த மாதிரி அப்வர்ட் டைரக்ஷனுக்கு ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிறோம். சரி, இப்போ ஏ பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம்னா இந்த லாஸ்ட்லேருந்து ஏ பாயிண்ட் வரைக்கும் உள்ள மொமெண்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஸோ லாஸ்ட்டில் என்ன இருக்குது, RB. ஸோ RB எடுத்து எழுதியாச்சு. இன்டூ இந்த பி பாயிண்ட்லேருந்து ஏ பாயிண்ட்டுக்குள்ள டோட்டல் டிஸ்டன்ஸ் 2 + 3 5, 5 + 4 9, 9 + 1 10. ஸோ RB இன்டூ 10. இதுக்கு முன்னாடி ப்ளஸ் பண்ணுமா மைனஸ் பண்ணுமா செக் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு வந்து டைரக்ஷன் அப்வர்ட் டைரக்ஷனா ப்ளஸ். ஸோ இது அப்வர்டில் தான் இருக்குது, ஸோ ப்ளஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடுத்த லோட் எங்கே இருக்குது, 32 kN. ஸோ இது வந்து டவுன்வர்டில் இருக்க ஏரோ, ஸோ மைனஸ் 32 இன்டூ, இப்போ இங்கிருந்து இந்த ஏ பாயிண்ட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு பார்க்கணும். 2 + 3 5, 5 + 4 9. ஸோ இன்டூ 9. அடுத்த லோட்னா இருக்குது 25 kN, இதுவும் டவுன்வர்ட் டைரக்ஷன் இருக்குது, ஸோ மைனஸ். ஸோ 25 இன்டூ, இப்போ இங்கிருந்து ஏ பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் 2 + 3 5, ஸோ இன்டூ 5. நெக்ஸ்ட் அடுத்த லோடு 10. ஸோ 10ம் டவுன்வர்ட் டைரக்ஷன் தான் இருக்குது, ஸோ மைனஸ் 10 இன்டூ, ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து ஏ பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் 2 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா. RB இன்டூ 10, 10 RB மைனஸ் 32 இன்டூ 9 288, 25 இன்டூ 5 125, 10 2s are 20. ஸோ இது மூணுது கேல்குலேட்டரில் போட்டிங்கன்னா மைனஸ் 433 வரும். இந்த மைனஸ் 433 ரைட் ஹேண்ட் சைட் போயிடுச்சுன்னா ப்ளஸ் 433. இந்த 10 டினாமினேட்டருக்கு போயிடும், 433/10. ஸோ ஒரு 0னால ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா 43.3 kN. kN மீன்ஸ்
நம்ம லோடு எல்லாமே கேஎன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ கேஎன்ல எழுதுறோம் யூனிட். அப்புறம் அப்போர்ட் டைரக்ஷன். ஏன் இந்த அப்போர்ட் டைரக்ஷன் நம்மளுக்கு ஆன்சர் பாசிட்டிவ்ல வந்திருக்கு. ஸோ அப்போர்ட் டைரக்ஷன்ல வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 சம்மேஷன் எஃப்எக்ஸ், அதாவது ஹாரிசான்டல் காம்போனன்ட். சம்மேஷன் எஃப்எக்ஸ் ஆரோ வந்து ரைட் ஹேண்ட் சைடு பக்கம் போயிடுச்சுன்னா ப்ளஸ்ன்னு எடுத்துக்கணும். சரி, நம்மளுக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைடு பக்கம் போகிற ஆரோ இல்லை லெஃப்ட் சைடு போகிற ஆரோ ஒரு ஓகேவா ஹாரிசான்டல். ஹாரிசான்டல்னா ஒன்று இப்படி பார்க்கணும் இல்லை இப்படி பார்க்கணும். இது ஹாரிசான்டல். ஸோ நம்மளுக்கு ஆரோஸ் அந்த மாதிரி எத்தனை இருக்குது ஒரே ஒரு ஆரோ மட்டும்தான். வேற எங்கேயுமே அந்த மாதிரி ஆரோ, மற்ற ஆரோஸ் எல்லாமே வேர்ட்டிக்கலாக தான் இருக்குது. இங்கே ஒன்றே ஒன்று தான் வந்து ஹாரிசான்டலாக இருக்குது, ஆர்ஏஎக்ஸ். ஓகேங்களா, அதுவும் ஆரோ எப்படி இருக்குது, கரெக்டாக இந்த டைரக்ஷனில் தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் ஆர்ஏஎக்ஸ் தான் ஈக்குவல் டு 0. முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் 4 vertical component summation fy upward arrow plus equal to 0. vertical component கண்டுபிடிக்கணும். இது எப்படின்னா verticals பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் vertical இங்கே தான் இருக்குது RAY. இந்த RAY ப்ளஸ்ஸா மைனஸான்னு பார்க்கணும். நம்மளுக்கு ஆரோ வந்து மேலே போகுது, அப்போர்டில் போகுது. ஸோ ப்ளஸ், ஸோ ப்ளஸ் RAY. நெக்ஸ்ட் 10 லோடு வந்து டவுன்வர்டில் வருது. ஸோ -10. அடுத்தது 25 டவுன்வர்டில் வருது -25. 32 டவுன்வர்டில் வருது -32. ப்ளஸ் ஆர்பி வந்து அப்போர்டில் போகுது. இந்த ஆர்பி வந்து வெர்டிக்கல் தானே, இது அப்போர்டில் போகுது. ஸோ ப்ளஸ் ஆர்பி ஈக்குவல் டு 0. RAY -10 -25 -32. இந்த ஆர்பி வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் 43.3 kN. அதை எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். 43.3 ஈக்குவல் டு 0. RAY இது எல்லாத்தையும் கேல்குலேட்டரில் சால்வ் பண்ணோம்னா -23.7 கிடைக்கும். இந்த -23 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா +23.7. ஸோ நம்மளுக்கு RAY கிடைச்சிருச்சு. யூனிட் KN நம்மளுக்கு ஆன்சர் பாசிட்டிவ்ல வந்ததுனால அப்வர்ட் ஆரோ. ஸோ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ரிசல்ட், ஃபைனல் ரிசல்ட் எழுத போகிறோம். ஸோ இந்த A பாயிண்ட்ல என்ன ரியாக்ஷன், இந்த B பாயிண்ட்ல என்ன ரியாக்ஷன். ஸோ ரியாக்ஷன் அட் A மீன்ஸ் A பாயிண்ட்ல இது வந்து ஒரு ஹிங்டு சப்போர்ட். அதனால் நம்மளுக்கு ரெண்டு ஆன்சர் கிடைக்கும், RAX RAY. RAX என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 0, RAY என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 23.7 kN upward. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் அட் B. ஸோ இந்த Bல என்ன ரியாக்ஷன் இருக்கு. ஸோ RB இஸ் ஈக்குவல் டு RB என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 43.3 kN. ஆன்சர் பாசிட்டிவ் வந்ததுனால அப்வர்ட் டைரக்ஷன். ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ராப்ளம். ரொம்ப சிம்பிள் தானே. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. இந்த ப்ராப்ளம் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ராப்ரியேட் பிளேலிஸ்ட். Foji Silver Academy, Strength, Success, Clarity. வணக்கம்.